ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் டாக்டர் கார்த்திக், ஆர்த்தோபெடிக் சர்ஜன், புக்ரா சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல். இன்றைக்கி நம்ம வந்து காமனாக நடக்கிற ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டட் இன்ஜுரிஸ் பற்றி பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு காமன் இன்ஜுரி வந்து பார்த்துட்டிங்கன்னா ஏசிஎல் லிகமெண்ட் இன்ஜுரி. அதாவது நம்ம தொடை எலும்புக்கும் கால் எலும்புக்கும் நடுவில் இருக்க பேலன்சிங் லிகமெண்ட்டுக்கு பேர் தான் ஏசிஎல் லிகமெண்ட். இப்போ நம்ம காமனாக விளையாடுற ஸ்போர்ட்ஸ் பேஸ்கெட் பால், வாலிபால், ஃபுட்பால் இதுலலாம் ஒரு சின்ன ட்விஸ்ட் இன்ஜுரி நடக்கும்போது காமனாக அந்த ஏசிஎல் லிகமெண்ட் தான் ஃபஸ்ட்டு இன்ஜுரி ஆகும். இதோட ஃபஸ்ட்டு சிம்டம் என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா கால் நல்லா வீங்கிரும். ஃபர்ஸ்ட் விழுந்த உடனே கால் நல்லா வீங்கிரும். அதை வந்து நம்ம ஹீமார்த்ரோசிஸ் சொல்லுவோம். ஜாயிண்ட்டுக்குள்ள நல்லா பிளட் கலெக்ட் ஆயிரும். அதுக்கப்புறம் சில பேர் பார்த்துட்டிங்கன்னா அதை ப்ராப்பராக டாக்டர்கிட்ட போய் கன்சல்ட் பண்ணாமல் அப்படியே அவங்க ஒரு 1 வீக் ரெஸ்ட் விட்டுட்டு அவங்க ரொட்டீனை கன்டினியூ பண்ணிடுறாங்க. இதனால என்ன ஆகும், அதாவது ப்ராப்பராக அதை சரி பண்ணாமல் விட்டால் என்ன ஆகும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் அந்த ஏசிஎல் லிகமெண்ட் இன்ஜூர் ஆயிருது. அதனால தொடை எலும்பும் கால் எலும்பும் முன்ன பின்ன உரசிக்கிட்டே இருக்கனால அதுக்கடுத்து மெனிஸ்கைங்கிற அடுத்த லிகமெண்ட் இன்ஜூர் ஆக ஆரம்பிச்சிடும். இப்படியே நம்ம வந்து அதாவது யங் ஏஜ்ல இந்த இன்ஜுரி நடக்கிறதுனால இப்படியே நம்ம வந்து ப்ராப்பரா அதுக்கான ட்ரீட்மெண்ட் பண்ணாம விட்டுட்டோம் அப்படின்னா அடுத்து இந்த லிகமெண்ட்ஸ்க்கு அப்புறம் போன்லயும் சீக்கிரம் தேய்மானம் வர ஆரம்பிச்சிடும். அதனால நீங்க விளையாடும் போது கீழே விழுந்து ஒரு டிஸ்ட் இன்ஜுரி நடந்து ஒரு இன்ஜுரி ஆயிடுச்சு அப்படின்னா அதை ப்ராப்பரா டாக்டர்கிட்ட போய் கன்சல்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஏசிஎல் லிகமெண்ட் இன்ஜுரி இருக்கிறத வந்து நம்ம ஆர்த்ரோஸ்கோபி மூலமா ஈஸியா நம்ம வந்து சர்ஜரி பண்ணி நீங்க பழைய ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸ்க்கு சீக்கிரமா ரிட்டர்ன் ஆயிடலாம். அதனால விளையாடுங்க, ஆனா சேஃபா விளையாடுங்க. அதே டைம் ஏதோ ஒரு சின்ன இன்ஜுரி ஆனாலும் டாக்டரை கன்சல்ட் பண்ணி சேஃபானு பார்த்துக்கோங்க. ஹாப்பி ஸ்போர்ட்ஸ் டே. தேங்க்யூ.